கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. 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 மலை மகளருளிய சக்திவேல் முருகன், மலை மகளருளிய சக்திவேல் முருகன், மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன், மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன், மரகத வண்ணனாம் திருமால் மருகன், மரகத வண்ணனாம் திருமால் மருகன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கண்ணுதர் கடவுளின் கண்மணியாய் வந்தாய், கண்ணுதர் கடவுளின் கண்மணியாய் வந்தாய், கார்த்திகை பெண்களின் அணைப்பில் வளர்ந்தாய், கண்ணுதர் கடவுளின் கண்மணியாய் வந்தாய், கார்த்திகை பெண்களின் அணைப்பில் வளர்ந்தாய், விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் களைதாய், விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் களைந்தாய், வேண்டுவோர் வேண்டும் முன் வரம் எல்லாம் தந்தாய், வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தந்தாய். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே, பழனியிலே, பழனியிலே. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் தினமும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இன்றைய பக்தி நேரத்தில் முருகப்பெருமானுடைய ஒரு பெருமையை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பழனி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் இறைவன் எப்படி இடும்பனால் வந்து எழுந்தருளினார் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமான சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் அதே பழனிக்கு இருக்கக்கூடிய மற்றொரு சரித்திரத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இது பழனியின் கதை, ரொம்ப பழம் கதை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா பேருக்கேற்பது போல பழம் நீ அப்படின்னு சொல்வது போல இறைவன் இருக்கக்கூடிய ஞான பழத்திற்காக கிளம்பி போய் நின்ற ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா பழனி. எல்லாருக்குமே சற்று நன்றாக பிராபல்யமாக தெரிந்த ஒரு கதை தான் இது. ஒரு சமயம் நாரத மகரிஷி அவருடைய தந்தை பிரம்மதேவர் முன்னே பாடுகின்றாராம். நாரதருடைய கானத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர், அவருடைய அப்பா தானே, அவர் என்ன பண்ணினார், ஒரு ஞான பழமானதை தருகின்றார். இப்போ நம்ம எல்லாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞான பழம் அப்படின்னாலே நம்ம எண்ணத்துக்கு வரக்கூடியது மாம்பழம் தான் இல்லையா? ஞான பழம்னா அது மாம்பழம் அப்படின்னு நம்ம கற்பனையில இருக்கின்றோம். ஆனால் ஞானப்பழம் என்ற பிரம்மதேவர் நாரத மகரிஷியிடம் கொடுத்தது மாதுளங்கனி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான், மாம்பழம் கிடையாது. அந்த ஞான மாதுளங்கனியானது, ஞான
ஞானப்பழத்தை நாரதர் பெற்ற உடனேவே தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படல. இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாரதர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே அவரை ரொம்ப ஒரு விளையாட்டான கதாபாத்திரமாக பார்க்கின்றோம். கலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக கொண்டு நாரதரை நாம் பார்க்கின்றோம். ஆனால் வாஸ்தவத்தில் நாரதர் எப்பேற்பட்ட ஞானி! பிரம்மருடைய மானச புத்திரன் இல்லையா அவர்? மானச சஞ்சரரே அப்படின்னு பாடுகின்றார். அப்படிப்பட்ட நாரத மகரிஷி நாராயண நாமத்தை விடாத பாராயணம் செய்யக்கூடியவர், மகா ஞானி. அத்தனை பேருக்கு ஆச்சாரியனாக இருந்து, குருவாக இருந்து, எல்லாருக்கும் எத்தனையோ விஷயங்களை கற்றுத்தந்தவர். ஏன் எத்தனையோ புராணங்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியறதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாரத மகரிஷி. ஆனால் இந்த விஷயங்களை பற்றி நாம் ரொம்ப யோசிக்காம நாரதர் அப்படின்னு சொல்லிவிட்டாலே ஒரு கலகம், அதே மாதிரி நாரதர் அப்படின்னு சொன்னாலே ஒரு விளையாட்டு, ஒரு வேடிக்கை அப்படிங்கிற எண்ணத்திலேயே பார்க்கின்றோம். இந்த ஒரு இடம் நாரதரின் குணம் எப்பேற்பட்டது, அந்த நுட்பத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய இடம். இப்ப பிரம்மா மாதுளங்கனியை கொடுத்துட்டார், ஞான பழத்தை நாரதருக்கு கொடுத்தார். நாரத மகரிஷி இங்க என்ன பண்ணிருக்கலாம்? அந்த பழத்தை உடனே வாங்கி அவர் சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? ஆனால் நாரதருடைய எண்ணம் எவ்வளவு விஷாலமானது, அவர் எப்பேற்பட்ட ஞானி என்பதைத்தான் இந்த இடம் நமக்கு சொல்கின்றது. ஞானிகள், ரிஷிகள், இவர்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப காமனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அது என்ன? தனக்கென்ற எதையும் வைத்துக்க தோணவே தோணாது. இதை நமக்குன்னு வச்சுப்போம், இதை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் வராது. தன்னிடத்தில் இருப்பதை அடுத்தவருக்கு, மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் தான் இந்த ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் எல்லாருமே. நம்ம சாமானிய மனிதர்களுக்குத்தான் சிற்றறிவு அப்படின்னு சொல்றோமே, அது நமக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. சத்குரு ஞானானந்த சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவாராம், என்னிடத்துல நான் வைரத்தையும் பொன்னையும் வைத்து கொண்டு இருக்கின்றேன், ஆனா ஜனங்கள் வெறும் பித்தளையை கேட்கின்றார்களே என்று பல நேரத்தில் சொல்வார்களாம். ஏன்னா நமக்கு என்ன வாழ்க்கையில வரணும்? வைராக்கியம் வரணும், பக்குவம் ஏற்படணும், நல்ல எண்ணங்கள் வரணும், போட்டி பொறாமை இவை அனைத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கணுமே வழிய. ஆனால் நம்ம எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நோக்கியே செல்கின்றது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம எல்லாம் விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஞானிகளுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுகின்றது. அப்படி நாரத மகரிஷியினுடைய ஒரு மேன்மை அலாதியானது, சொல்லி மாளாது. அந்த மாதுளங்கனியை பார்த்த உடனே நினைச்சாராம், இதை நான் சாப்பிட்டால் எனக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும். ஆனால் இறைவன் பரமேஸ்வரனிடத்துல இதை கொண்டு போய் கொடுப்போமே, அப்படி கொடுத்தால் எல்லாருக்கும் அது பயன்படும். ஏன் அப்படின்னா உலகத்திற்கே தந்தை தாயாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவ தம்பதியர். அப்படிப்பட்ட சிவபெருமானிடத்தில் இந்த மாதுளங்கனியை நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். அவர் சாப்பிட்டால் இந்த உலகத்திற்கே ஞானம் ஏற்படும், உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் அது பிரயோஜனப்படும் என்று அந்த ஒரு விசாலமான எண்ணத்தோடு தான் மாதுளங்கனியை அங்கு எடுத்து வருகின்றார். அவர்கள் குடும்பத்துல ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக நாரதருக்கு கிடையாது. ஆனால் என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு கலகம் மாறி அவர் செய்யறதுனால நமக்கு அந்த கதையை கேட்பதற்கு சற்று சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அதுல வரக்கூடிய 1-2 வேடிக்கையான விஷயங்கள், அதை நினைக்கும் பொழுது ரொம்ப சீரியஸான ஒரு ட்ராக்ல கொஞ்சோண்டு ஒரு நல்ல விஷயம் அப்படி சுத்தி கலக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையா? ஒரு ஹாஸ்யம் கலக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. அது மாதிரி தானே வழிய ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் நாரத மகரிஷிக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதுளங்கனியானதை எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடத்தில் வருகின்றார். சிவபெருமான் பார்த்தார், என்ன நாரதரே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டார். இவர் சொல்கின்றார், இந்த மாதுளங்கனியானது ஞானப்பழம், இதை பிரம்மதேவர் எனக்கு அருளி செய்தார். ஆனால் என் எண்ணத்திலோ இதை நான் சாப்பிடுவதை விட நீங்க சாப்பிட்டால் தேவலன்னு தோன்றியது. எதனால் அப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்கின்றார். இல்ல, நான் சாப்பிட்டா என்னோடு போயிடும், ஆனால் நீங்கள் சாப்பிட்டால் இந்த உலகத்திற்கே அது நல்லதை தரும் அல்லவா, அதனால இந்த ஞானப்பழத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பரமேஸ்வரன் கையில கொடுத்தாராம். இப்ப பரமேஸ்வரன் என்ன செய்தார்? பொதுவாகவே பங்கிடுவது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பங்கை சரியாக இடக்கூடியவள் குழந்தைகளுக்கு வீட்டில், அதிலும் முக்கியமா பார்த்தா அம்மா தான்.
நம்ம சாதாரணமா கூட வீட்ல பார்க்கலாம். அப்பா எங்கேயாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வந்தா அந்த பொட்டலத்த பிரிச்சு முதல்ல தான் சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கெல்லாம். ஆனா, அதே அம்மா என்ன செய்வா அப்படின்னு பார்த்தா, அந்த பொட்டலத்த பிரிச்சு முதல்ல குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு, அதன் பிறகு தான் சாப்பிடுவாள். அந்த ஒரு தாய்மை அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. சாமானிய தாய்களே அப்படின்னு சொன்னா, லோக ஜனனியானவள் எப்படி இருப்பா? அது மாரி ஒரு அம்மா வைக்கிற பங்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கு 2 ஸ்பூன்னா அவனுக்கும் அதே 2 ஸ்பூன் தான் இருக்கும். இவனுக்கு 3 ஸ்பூன் அவனுக்கு 1 1/2 ஸ்பூன் அப்படி இருக்காது. இங்க 2னா இங்க 2 அந்த மாரி அழகா அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால இந்த பங்கிடுவதில் பெண்களுக்கு சாதாரணமாகவே ஒரு நல்ல திறன் உண்டு. அதிலும் உலகத்திற்கே அன்னையாக இருக்கக்கூடியவளை பற்றி சொல்லவா வேண்டும். அதனால நான் இதை சாப்பிடுவதை விட உமையவள் சாப்பிட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பங்கு சரியாக போய் சேரும் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் சொல்லி அதை உமையவளான பார்வதியின் இடத்துல கொடுத்தாராம். அந்த மாதுளங்கனியை கொடுத்தார். பார்வதி என்ன பண்ணினா, அவ சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த நேரம் அவளுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு பார்த்தா, இறைவனிடத்துல சொல்கின்றார், நம்ம 2 பேர் காலம் முடிஞ்சு போயாச்சு இல்லையா? இப்ப நமக்கு அடுத்து வந்தாச்சு, நம்மளுடைய பிள்ளைகள் வந்தாச்சு. அதனால இதை நீங்களோ நானோ சாப்பிடுவதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் தானே எதிர்காலம். அதனால அவர்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே 2 பிள்ளைகளும் வருகின்றது. ஆஹா, பழமா? எனக்கு தான் அந்த பழம் அப்படின்ட்டு பிள்ளையார் வருகின்றார் முதல்ல. பின்னாடியே முருகன் வந்தார். இல்ல இல்ல இல்ல, பழம் எனக்குத்தான் அப்படின்னு கேட்டாராம். பார்வதி உடனே பார்த்தா, 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, நான் பழத்தை பாதி பாதியா அவங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான். நாரத மகரிஷி ஒரு நிமிஷம் நிறுத்தினாராம். அம்பிகையே, அப்படி கிடையாது. இந்த பழத்தை யார் சாப்பிடுறதாக இருந்தாலும் முழுமையாக சாப்பிட்டால்தான் பலன். பாதி பாதியா இதை பிரிச்சுட்டா எந்த பலனுமே ஏற்படாது. அதனால முழுமையாக யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் முழுமையாக, அந்த பழத்தினுடைய ஒரு என்ன பலனோ அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்றாராம். இப்போ உமையவளுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. பரமேஸ்வரனை பார்க்கின்றார். இந்த பக்கம் பசங்க 2 பேரும் பழம் எனக்கு தாங்கிறான், அந்த பக்கம் முருகன் பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்கின்றார்கள். அப்போ விநாயகர் சொல்கின்றார், நான் தான் மூத்த பிள்ளை, அதனால எனக்கு பழத்தை கொடுங்கள். பொதுவாக வீட்டுக்கு எது வந்தாலும் முதல்ல மூத்த பிள்ளைக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? அதனால என்ன இருந்தாலும் நான் மூத்தவன் அப்படிங்கிறதுனால என்னிடத்தில் பழத்தை கொடுங்கள் அப்படின்ட்டு ஒரு சாக்கு சொல்றாராம். இந்த பக்கம் முருகன் பார்த்தார். அண்ணா, உங்களுக்கு தெரியாதா, மூத்த பிள்ளை அதெல்லாம் சரிதான், ஆனா வீட்டுல இளைய பிள்ளைகள் தான் செல்லம். அதனால செல்ல பிள்ளை நான் தான், மூத்த பிள்ளையை விட்டு செல்ல பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கின்றார். விநாயகர் சொல்கின்றார், என்னத்தான் நீ செல்ல பிள்ளையாக இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு முறைன்னு இருக்கு. நான் தானே பெரியவன், வீட்டுக்கு யாரு பெரியவர்களோ அவர்களுக்குத்தான் மரியாதை கொடுக்கணும். அதனால மரியாதையின் நிமித்தமாக முதல்ல எனக்குத்தான் வந்து சேரணும். என்னை தாண்டி இருந்ததுன்னா உனக்கு வரும். இப்ப நான் இருக்கேன்றதுனால நான் தான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்கின்றார். அதற்கு முருகன் சொல்கின்றார், அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய வீட்டுல பார்க்கணும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. நீ தானே பெரியவன், அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு நீ கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு தானே எல்லாருமே கேட்கின்றார்கள். அதனால உங்களை விட நான் இளையவன், அதனால அண்ணாவா லட்சணமாக நீங்கள் அந்த பழத்தை எனக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். விநாயகர், அதெல்லாம் தரமாட்டேன், பழம் எனக்கு தான். முருகன், அதெல்லாம் முடியவே முடியாது, பழம் எனக்கு தான். 2 பேரும் மாத்தி 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 பழத்துக்காக அடித்து கொள்ள, அப்போ அம்பிகையானவள் பரமேஸ்வரனை ரொம்ப கவலையோடு ஒரு பார்வை பார்த்தாளாம். பரமேஸ்வரன் அதற்கு திரும்ப பார்க்குறப்ப அந்த பார்வையில ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஒழுங்கா நான் கொடுத்த போதே நீ சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? இப்ப பாரு, குடும்பத்துக்குள்ள 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வந்தது, இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பார்வை. அப்புறம் 2 பேருமாக நாரத மகரிஷியை பார்த்தார்களாம். நாரதா, நீ பழத்தை கொண்டு வராமலே இருந்திருக்கலாம், நீயே சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி அந்த பழத்தை இங்க எடுத்து வந்து இப்ப பாரு அப்படின்னா. நாரத மகரிஷி சொல்கின்றார், நான் உங்க 2 பேருக்கு தானே, இன்ஃபேக்ட் நான் பரமேஸ்வரனுக்கு தானே கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் சாப்பிட்டிருந்தா இந்த வினையே வந்திருக்காதே, நான் நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல தானே வந்தேன். சரி, நீ ஏன் ஒரு வழி சொல்லி. இப்ப என்ன பண்ணலாம்? பசங்க 2 பேரும் பழத்தை கேட்கின்றார்கள். யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும்னா இது எப்படி இதை சரி பண்றது? வேற ஞான பழத்தை எங்க இருந்தாவது எடுத்துட்டு வர முடியுமானா அதெல்லாம் முயற்சி பண்ண முடியாது, கஷ்டம் அப்படிங்கிறார். அப்போ வழியை நீயே சொல்லு. சரி, எப்ப பொருள் ஒன்று அதற்காக 2 பேர் கேட்கின்றார்களோ போட்டி அப்படிங்கிற ஒன்றை வச்சுடுவோம் அப்படின்னு முடிவு செய்தார்கள். போட்டியா? என்ன போட்டி அப்படின்னு கேட்கின்றார். இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை நாம் பரிசாக தந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை சொல்கின்றார்.
ஆஹா, நல்ல சோதனையாக இருக்கின்றது. யார் உலகத்தை சுத்தி வரீங்களோ முதல்ல அவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா முருகனை காணுமா. ஏன்னா அவருக்கு மயில் வாகனம் இல்லையா, மயில் மேல உட்கார்ந்து பறந்து உலகத்தை சுற்றுவதற்கு அவர் ஆல்ரெடி சென்று விட்டாராம். இந்த பக்கம் விநாயகருடைய கதை எப்படி இருக்குன்னார், அவர் நல்ல பருமனான ஒரு உடல், அந்த பருமனான உடலுக்கு ஏற்பது போல ஒரு வாகனம் வச்சுருந்தா கூட போகலாம். நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய உருவம், இத்தினோண்டு மூஷிகத்து மேல உட்காந்துட்டு கிர்ன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு உலகம் முழுக்க சுத்திட்டு வருதுன்னா என்ன ஆறுது? முருகப்பெருமான் 100 ரவுண்டு போயிட்டு வந்துடுவார், இவர் ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்குள்ள அந்த வாகனத்துல இல்லையா? அப்பத்தான் விநாயக பெருமான் தன்னுடைய அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். இதுல முதலையே சொல்லிடுறேன், நம்ம மனசுல எல்லாம் ஒரு எண்ணம் வரும், விநாயக பெருமான் ஞானி தானே, அவர் முதலையே தம்பிக்கு விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் இவர்கள் 2 பேருக்குள்ள இப்படி சண்டை போடணும், அப்படியெல்லாம் நம்மளுடைய மனித சிற்றறிவுக்கு வரக்கூடிய சில கேள்விகள் உண்டு. ஆனால் இதை கேட்டு விசாரம் செய்வதை காட்டிலும் இந்த சரித்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை நாம் பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இறைவனுடைய லீலை எல்லாமே ஒரு பாடம், நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் தான். அப்ப விநாயக பெருமான் பார்த்து நாரத மகரிஷி கிட்ட சொல்கின்றார், நாரதரே, நீங்க அந்த மாதுளங்கனியை எதனால் என் தந்தை இடத்துல வந்து கொடுக்கணும் என்று நினைத்தீர்கள் அப்படின்னு கேட்டார். ஏன்னா உங்க அப்பா சாப்பிட்டா அது உலகத்துக்கே போய் சேரும்பா, அதனால தான். எங்க அப்பா சாப்பிட்டா எப்படி உலகத்துக்கு போய் சேரும் அப்படின்னார். இல்ல, உங்க அப்பாக்குள்ளத்தானே உலகம் இருக்கு, அதனால அவர் சாப்பிட்டா அது உலகத்துக்கே போய் சேரும். ஆஹா, இப்போ உலகமே எங்க அப்பாக்குள்ளத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாய் தந்தையரை நான் வலம் வந்து விட்டால் உலகத்தையே வலம் வந்ததுக்கு சமம் இல்லையான்னு கேட்டார். என்னப்பா நீ ஏதோ குழப்பமா பேசுறியேன்னா, என்ன நாரத மகரிஷியே உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? இப்போ உலகம் அப்படிங்கிறது எங்க அப்பாக்குள்ள இருக்கு. அப்போ நான் உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னா எங்க அப்பாவை சுத்தி வந்தாலே அது உலகத்தை சுத்தி வரத்துக்கு சமம் தானே அப்படின்னார். வாஸ்தவமா தான்ப்பா இருக்கு நீ சொல்றது அப்படின்னு சொல்லிண்டே இருக்கும் பொழுது விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையரை வலம் வந்து அந்த பழத்தை பெற்று கொண்டாராம். அந்த பழத்தை பெற்றுக்கொண்டு இவர் வாயில வச்சாரோ இல்லையோ, அந்த பக்கம் மயில் மீது ஏறி பறந்து போய் உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் வந்து நின்றாராம். என்னது இது, விநாயகர் கையில அண்ணா கையில பழம் இருக்கே, இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? நான் அண்ணாக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன், அண்ணா என்னை தாண்டி போகவே இல்லை, அவர் ஜெயிக்கணும்னா என்னை தாண்டி போயிருந்தா தானே, அவர் என்னை கடந்து போயிருந்தா தானே அவர் முதல்ல வந்திருக்க முடியும், இங்க ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு கேட்கின்றார். அவ அம்மா சொல்கின்றார், எனக்கு எதுவும் தெரியாது, நீ நாரதர்கிட்ட கேட்டுக்கோ. இவன் ஏதோ நாரதர்கிட்ட கேட்டா, நாரதரும் ஆமான்னா சுத்தி வந்தான், பழத்தை அவனே வாங்கிட்டான், என்ன எதுவும் கேட்காதேங்கிறார். நாரத மகரிஷிட்ட கேட்கின்றார், என்ன நடந்ததுன்னா, இல்ல, உலகத்தை சுற்றி வருவது என்பது தந்தையை சுற்றி வந்து விட்டால் அதற்கு சமம் தானே அப்படின்னு சொல்லி அவனே சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டான்பா, எனக்கு இது ஒன்றும் தெரியாது என்று சொல்ல, மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை இளைய பிள்ளையான நான் உங்களுக்கு எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறத காண்பித்து விட்டீர்கள். என்னத்தான் இருந்தாலும் வீட்டுல மூத்தவனுக்குத்தான் எல்லாமே அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். தாயும் தந்தையும் என்று நீங்க சொன்ன வார்த்தையை மதித்து நான் உலகத்தை முழுக்க சுத்திட்டு வந்தா இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தரதை வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இது எந்த விதத்துல சரியாக இருக்கும், நீங்களே செய்யலாமா என்று முருகப்பெருமான் கேட்கின்றார். இதுல ஒரு பெரிய தாத்பரியத்தை நாம் உணர வேண்டும். முருகன் ஏன் வெளில போய் சுத்தினார், இவர் ஏன் உள்ளேயே சுத்தினாரு அப்படிங்கிறதுல கூட ஒரு தாத்பரியம் இருக்கு. என்ன நுட்பம் அப்படின்னு பார்த்தா, முன்பு சொன்னது போல விநாயக பெருமான் தன் தந்தைக்குள்ளே உலகத்தை பார்க்கின்றார். இந்த பக்கம் முருகப்பெருமானுடைய ஒரு தாத்பரியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உலகமாக வியாபித்திருப்பதே தந்தை தான். அதாவது அப்பாக்கு வெளியில உலகத்தை பார்க்கின்றார். அந்த உலகமும் சிவனும் வேறு வேறு இல்லை. இந்த பிள்ளையோ அப்பாக்குள்ள உலகத்தை பார்க்கின்றது. அப்பவும் உலகமும் சிவனும் வேறு வேறு கிடையாது. இந்த ஒரு பெரிய தத்துவத்தை தான் இவர்கள் நமக்கு இந்த லீலையின் மூலமாக உணர்த்துகின்றார்கள். பார்த்தார் முருகப்பெருமான், எப்போ எனக்கு மரியாதை இல்லையோ இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், என்னுடைய உழைப்பை கூட யாரும் என்ன ஏதுன்னு பார்க்கல, அப்படியெல்லாம் எதையுமே யோசிக்காம விநாயகர் இடத்துல பரிசை கொடுத்து விட்டதனால் இதற்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், என்னை யாருக்கும் பிடிக்கலன்னா நான் ஏன் அங்க இருக்கணும், அதனால் நீங்கள் தந்தது எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வீட்டுல பண்ணும் தெரியுமா, அம்மா அப்பா வாங்கி கொடுத்த எதையாவது கொடுத்துட்டு இருந்தா நீ கொடுத்தது எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அது போல பால்ய முருகனாக இங்க அந்த ஒரு லீலையை செய்கின்றார். இனி நான் இங்க இருக்க மாட்டேன் என்று கோவ நாடையோடு
தண்டத்தை எடுத்தபடி அங்கிருந்து ஒரு குன்றின் மேல் வந்து நிற்கின்றார். ஒத்தர் மாத்தி ஒத்தர் சமாதானம் செய்ய வருகின்றார். அப்பா பின்னாடியே வந்து சொல்கின்றார், அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இருக்கு இல்லையா, அதனால அப்பா நான் சொல்றேன் என் பேச்சை கேட்டு நீங்க இருந்தா, அதெல்லாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா ஒழுங்கான சொல்லை சொல்லும் தந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி டெசிஷனையே தப்பா எடுத்த தந்தை சொல்ற பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோவமா சொல்கின்றார். அவ அம்மா சொல்றா, தாயிற்சிறந்த கோவில் இல்லை இல்லையாப்பா, அம்மா தானே அப்படிங்கிறா. என்ன அம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களும் தானே அப்பா சொல்லும் பொழுது பழத்தை விநாயகருக்கு கொடுத்துருக்கேள், அதனால எனக்கு சரி வராது, நான் போகிறேன், இனிமே நீங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சுண்டு கிளம்பினாராம். விநாயகர் பின்னாடியே வந்தார். முருகா, இந்த பழந்தானே உனக்கு வேணும், நீ வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கின்றார். அப்பவும் ஒன்றும் வேண்டாம், நீ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துக்கோங்க, எல்லாருமா நீங்க சந்தோஷமா இருங்கோ, நான் எனக்கென்ற ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கி கொண்டு என்னை யார் விரும்புகின்றார்களோ என்னுடைய பக்தர்களோடு ஒரு பெரும் சமஸ்தானத்தை வைத்து கொண்டு ஆனந்தமாக இருக்க போகின்றேன், நீங்க யாரும் எனக்கு வேண்டான் என்று சொல்லி கோவத்தோடு அங்கிருந்து கிளம்பி வந்து ஒரு குன்றின் மேல் நின்றாராம். அப்பொழுது அந்த குன்றின் மேலும் அன்னை அம்பிகையானவள் வந்து அவரை சமாதானப்படுத்த பார்க்கின்றாள். அதே போல அவ்வை பாட்டி அந்த இடத்துல முருகனை சமாதானம் செய்கின்றாள். இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வை பாட்டி அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு அவ்வை தான் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய ஔவையார்கள் உண்டு, 8க்கும் மேற்பட்ட ஔவையார்கள் உண்டு. ரிசர்ச் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியுது, ஒவ்வொரு ஔவையார் வாழ்ந்த காலம் வெவ்வேறு. விநாயகர் முருகனோடு பேசும் ஔவையார் ஒன்று உண்டு, நமக்கு வந்து மூதுரை மாதிரி நூட்களை எல்லாம் கொடுத்த ஔவையார் அது தனி. அந்த மாதிரி அவ்வை பாட்டி சங்க காலத்துல சொல்லப்படுற ஔவையார் வேற. அந்த மாதிரி இங்கு முருகனோடு பேசக்கூடிய அந்த ஒரு முருகனுடைய பேரருளை பெற்ற அவ்வை தான் இங்கு வந்து முருகனை சமாதானம் செய்கின்றாள். அவள் சமாதானம் செய்கின்றாள். அப்பொழுது கொஞ்சம் கோபம் தணிந்தது. அம்பிகை அப்பத்தா வந்து சொல்றாளாம், முருகா, உனக்கு இந்த ஞான பழம் கிடைச்சாதான் நீ ஞானியா, நீ எப்பேற்பட்டவன், சிவனுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து அந்த கண் பொறியில் இருந்து உதித்தவன் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன ஆக போறது, உனக்கு இந்த பழத்தை கொடுத்தாதான் ஞானம் வரணுமா என்ன, நீ எப்பேற்பட்டவன், பழம் நீயே அல்லவா, ஞான பழம் நீ அல்லவா, உனக்கு தனியா ஒரு பழம் எதற்கு அப்படின்னு கேட்கின்றாள். அந்த பழம் நீ அல்லவான்னு கேட்டதுதான் பழம் நீ அப்படிங்கிறது இன்னைக்கு மருவி பழனி அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கின்றோம். இந்த பழனி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல அன்னிலிருந்து முருகப்பெருமான் இந்த ஒரு கோலத்துல இருந்துட்டு இருக்கார். அப்போ அம்பிகையானவள் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இனிமேல் இந்த உலகம் பாவிக்கும் என்று சொல்கின்றாள். மலை மகள் இல்லையா, அதனால மலை மகளானவள் குன்று இருக்கக்கூடிய இடம் எல்லாமே என்னுடைய குழந்தையான குமரன் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி அவருக்கு அந்த வரத்தை தருகின்றாள். இந்த பழனி ஆனதுதான் திரு ஆவினங்குடி அப்படின்ட்டு திருமுருகாற்றுப்படையில சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பழனி வேறு திரு ஆவினங்குடி வேறு அப்படின்னு சொல்லப்படுவதும் உண்டு. கடைசியில இப்ப எப்படி சொல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா, அடிவாரத்துல இருக்கக்கூடியதுதான் திரு ஆவினங்குடி படை வீடு, உச்சியில் இருக்கக்கூடியது அந்த முருகன் பழனி மலை என்று சொல்லப்படுகின்றது. அதனால நம்ம பழனி க்ஷேத்திரத்துக்கு போறோமே ஆனால் 2 கோவில்களையும் தரிசிக்க வேண்டும். கீழே இருக்கக்கூடியதுதான் ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகன், படை வீட்டு முருகன் திருமுருகாற்றுப்படையில சொல்லப்படுறது. மலை மேல இருக்கக்கூடிய முருகன் இடும்பனுக்காக வந்து ஆச்சரியமான அனுகிரகத்தை செய்தவர். ஆக மொத்தம் 2 ஒரே முருகன் தான். அவர் இல்லாத இடம்தான் ஏது? பழனி மலையில் பழம் நீயாக அவர் இருந்து கொண்டிருந்து நம் அத்தனை பேருக்கும் பேரருளை செய்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருத்தலத்தை பற்றி நாளைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.